உப்பு குறித்து வதந்தி பரப்புவோர் மீதும் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வோர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேட்டூர் சார் ஆட்சியர் மேகநாத ரெட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர், ஓமலூர், தொலசம்பட்டி, காடையாம்பட்டி, தாரமங்கலம், எடப்பாடி பகுதிகளில் இன்று முதல் உப்பு கிடைக்காது என்று வதந்தி பரவியதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு உப்பை வாங்கிச் சென்றனர். இதனால் 1 கிலோ உப்பு 300 ரூபாய் வரை விற்பனையானது. இது குறித்து தகவல் அறிந்த மேட்டூர் சார் ஆட்சியர் மேகநாத ரெட்டி உப்பு குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். உப்பை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் கடைக்காரர்கள் மீதும் நடவடிக்கை உறுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் உப்பு விலை பல மடங்கு உயரும் என வதந்தி பரவியது. இதனால் கடைகளில் இருந்த உப்பு பாக்கெட்டுகளை ஏராளமானோர் வாங்கிச் சென்றனர். சிலர் கூடுதல் விலைக்கு உப்பை விற்பனையும் செய்தனர். வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உப்பு விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு எல்லா பகுதியிலையும் மக்கள் கூட்டம் கடைகளில் அலமோதுது. உப்பு எல்லாமே விற்று தீர்ந்து போயிடுச்சு. கல்லுப்பும் சரி, தூள் உப்பும் சரி, இன்னைக்கு விலை அதிகமாகவே விற்றுக்கிட்டு இருக்காங்க. 5 ரூபாய்க்கு 6 ரூபாய்க்கு விற்ற கல் உப்பு வந்து இப்போ 10 ரூபா 15 ரூபா ரேஞ்சில் விற்கிது. 10 ரூபாய்க்கு விற்ற தூள் உப்பு வந்து 15 ரூபாய்க்கு விற்கிது. அது கல்லுப்பு முழுசுமே தீர்ந்து போச்சு. தூள் உப்பு கூட இல்லைன்ட்டாங்க கேட்டதுக்கு. மிச்சம் இருந்தது இந்த பாக்கெட்டு தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வதந்தியா பொய்யா, இந்த விலையேற்றம் உண்மையானலாம் தெரியாது. இது அரசாங்கம் தலையிட்டு இந்த உப்பு விலையேற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை குறைக்கணும்.